Hello friends, welcome to Score in Homeo. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ectopic pregnancy. Ectopic pregnancy is a condition in which fertilized ovum is implanted and develops outside of the normal uterine cavity. ஸோ ஒரு நார்மல் uterine cavity இல்லாமல் வேறு இடத்துல வந்து அந்த fertilized ovum implant ஆச்சுன்னா அது ectopic pregnancyன்னு சொல்கிறோம். இப்போது இதை வந்து few site of implantationாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா யூட்ரைன் சைட் அண்ட் யூட்ரைன் சைட்னு பிரிக்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா யூட்ரைன் சைட்டுன்றதுல வந்து டியூபல், ஒவேரியன் அண்ட் அப்டாமன் வருது. டியூபல்னா ஃபெலோப்பியன் டியூப். ஸோ ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்க மற்ற இடங்கள் ஆம்புலா, இஸ்துமஸ், இம்ஃபண்டிபுலம் அண்ட் இன்டர்ஸ்டிஷியல், இது இந்த 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அண்ட் ஒவேரியன், அப்டமன். இதே யூட்ரைன் பிளேசஸில் பார்த்தோன்னா ருடிமெண்ட்ரி ஹார்னில் வந்து எக் வந்து இம்ப்ளான்ட் ஆயிடுச்சுன்னா அதையும் எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு தான் சொல்கிறோம். இப்போது இதோட காசஸ் என்ன, எட்டியாலஜி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சால்ஃபன்ஜைட்டிஸ், அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப், இல்லைனா ஏதாச்சும் ஒரு பெல்விக் இன்ஃப்ளமேட்ரன் டிசீஸ் இருந்ததுன்னா வேறு சைட்டில் இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம்னா கான்ட்ரசெப்ஷன் ஃபெயிலியர். ஸோ ஒரு கான்ட்ரசெப்ஷன் ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆச்சுன்னா அது வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கான சான்ஸை ஜாஸ்தி ஆக்குது. டியூபல் சர்ஜரி, இது வந்து one of the reasons for causing ectopic pregnancy. Intrapelvic adhesion, ஸோ பெல்விக் சைட்டில் வந்து ஏதாச்சும் ஸ்டிக்கியாவோ இல்லை போகிற வே வந்து க்ளோஸ்டாக அதர்ஸ்டாக இருந்துச்சுன்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சி காஸ் ஆகலாம். அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதோட சான்ஸ் ஜாஸ்தியாகுது. அண்ட் அதர் டைப்ஸில் வந்து ப்ரீவியஸாக எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருந்தாலோ இல்லை இன்டியூஸ்ட் அபார்ஷன், டெவலப்மெண்டல் டிஃபெக்ட் ஆஃப் தி டியூபல் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். இப்போது மோட் ஆஃப் டெர்மினேஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு 3 டைப்ஸாக வந்து இந்த எக் வந்து டெர்மினேட் ஆகுது. முதல்ல வந்து டியூபல் மோல். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் டியூபல் மோல் இட் கேன் பி டெர்மினேட்டட் பை கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன். ஸோ ஒன்று வந்து அப்சார்ப் ஆகி மொத்தமாக வந்து அழிஞ்சிடும், அப்படி இல்லைன்னா அபார்ட் ஆகிடும் பை எக்ஸ்பெல்ஷன் மூலயமா. இது வந்து எங்கே நடக்கும்னு பார்த்தோன்னா ஆம்புலா ரீஜனில் மோஸ்ட்டாக டியூபல் மோல் வழியாக அபார்ஷன் நடக்கும். த என்சிஸ்டட் பிளட் இஸ் ஸோ கலெக்டட் இன் த பவுச் ஆஃப் டக்லஸ். ஸோ அந்த பிளட் வந்து என்ன ஆகும்னா பவுச் ஆஃப் டக்லஸ்குள்ளே போயிட்டு பெல்விக் ஹெமட்டோசீல் வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்த டைப் பார்த்தோம்னா டியூபல் அபார்ஷன். ஸோ டியூபல் அபார்ஷனில் என்ன நடக்கும்னா காமன் இம்ப்ளான்டேஷன் ஹேப்பன்ஸ் இன் தி ஆம்புலா ஆர் இன்ஃபண்டிபுலம். இதுங்க நடக்கும்போது டியூபல் அபார்ஷன் நடக்கலாம். எக்ஸ்பல்ஷன் ஆக்கர்ஸ் த்ரூ அப்டாமினல் ஆஸ்டியம். ஸோ வந்து அப்படி எப்படியாச்சும் அந்த எக்கை வந்து எக்ஸ்பெல் பண்ணிடும். இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா டியூபல் ரப்சர். டியூபல் ரப்சர் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் காமன், இட்ஸ் இம்ப்ளான்டேஷன் ஆக்கர்ஸ் அட் இஸ்துமஸ். ஸோ இஸ்துமஸ் நடந்தால் டியூபல் ரப்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அது இன்ட்ரா பெரிட்டோனியலாகவும் இருக்கலாம், எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியலாகவும் இருக்கலாம். இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஏஜ் 20 to 30க்குள்ளே இருக்க ஃபீமேலுக்கு இது நடக்கலாம். ஒன்று அவங்க நல்லி பேரிட்டி இருக்கலாம், ஆர்எல்ஸ் அ லாங் இன்ஃபர்டிலிட்டி ஹிஸ்ட்ரி இருந்தால் இப்படி நடக்கும். அடுத்த சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா 6 to 8 வீக்ஸ் வந்து அவங்களுக்கு டிலேடாக இருக்கும் பீரியட்ஸு அண்ட் ஸ்லைட் ஸ்பாட்டிங் தான் வந்து ஃபீல் ஆகும். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ட்ரையர்டாக பார்த்தோன்னா ஏமெனோரியா, அப்பியரன்ஸ் ஆஃப் வெஜைனல் பிளட் அண்ட் அப்டாமினல் பெயின் வந்து இருக்கும். அதர் சிம்டம்ஸில் ஸ்லைட் அண்ட் கண்டினியூவஸ் நாஷியா அண்ட் வாமிட்டிங், கார்டியாக் அரெஸ்ட் அண்ட் சின்கோப் இருக்கலாம். agonizing colicky pain, uni or bilaterally generalized shoulder tip pain இருக்கலாம். இதெல்லாமே அக்யூட் சைன்ஸாக தான் இருக்கும். ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா பேஷண்ட் வந்து குவயட்டாக வந்து பெஸ்பயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ட் லுக்ஸ் பிளான்ச்சர், ரொம்ப பேலாக இருக்குவாங்க. பேலார், சிவியர் ஆர் ரிலேட்டட் டு தி அமௌண்ட் ஆஃப் இன்டர்னல் ஹெமரேஜ். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பிளட் லாஸ் ஆகுது உள்ள டியூ டு த ரப்சர் ஆர் டியூபல் அபார்ஷன்னா அதை பொறுத்து அவங்களோட பேலர் இருக்கும். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஷாக் பார்க்கலான்றாங்க. ரேப்பிட் அண்ட் ஃபீபிள் பல்ஸ் இருக்கும். ஹைப்போடென்ஷன் அண்ட் கோல்ட் கிளாம்பி எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இருக்கும் டியூ டு த ஷாக். இதே வந்து அப்டாமினல் கேவிட்டியில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா செப்சிஸ் கூட ஃபார்ம் ஆகலாம். அப்டாமினல் எக்ஸாமினேஷனில் லோவர் அப்டாமன் வந்து டென்ஸாக டெண்டராக ஃபீல் ஆகுது, ரிஜிட் அண்ட் நோ மாஸ் இஸ் ஃபெல்ட். ஸோ அந்த பேபி டெவலப் ஆகிறதுக்கான மாஸ் இருக்காது.
pelvic examinationல vaginal mucosa is blanch white, so white-ஆ இருக்குது. uterus is normal in size or slightly bulky. ஏன்னா பேபி யூட்ரஸில் இல்லாதனால நார்மலாக தான் இருக்கும். uterus floats as in water, ஸோ வாட்டரில் இருக்க மாதிரி யூட்ரஸ் வந்து ஃப்ளோட் ஆகும். டயக்னோசிஸ் பார்த்தோன்னா முதல்ல ஹிஸ்ட்ரி கேட்டுக்கணும். அப்புறம் இந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக தெரியும். இல்லை பேசிக்காக அந்த குழந்தை வந்து யூட்ரஸில் இல்லை பட் அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்னா அது எக்டோபிக் ப்ரெக்னன்சி தான் வரும். இன்வெஸ்டிகேஷனில் பிளட் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம். ஹெச்பி லெவல் அதெல்லாம் பார்க்குறோம். பிளட் குரூப் அண்ட் டபிள்யூபிசி பார்க்கலாம். ஹார்மோனல் எஸ்டிமேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஹியூமன் கொனோடோட்ரோபிக் ஹார்மோன் எவ்வளோ இருக்குது, சீரம் ப்ரொஜெஸ்ட்ரான் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். சோனோகிராஃபி பண்ணலாம். இல்லைனா கிளாடோசென்டிஸ், அதாவது இட்ஸ் அ ப்ரொசீஜர் ஃபார் ஆஸ்பிரேஷன் of blood from the pouch of Douglas known as abdominal paracentesis. ஸோ வந்து இப்போ பிளட் வந்து அந்த pouch of Douglasக்குள்ளே போச்சுன்னா இந்த ப்ரொசீஜர் மூலயமா நம்ம அந்த பிளட்டை வந்து பார்க்கலாம் இஃப் தேர்ஸ் எனி சைன் ஆஃப் அ டெவலப்ட் எக். காம்ப்ளிகேஷன் பார்த்தோன்னா ரப்சர், ஹெமரேஜ், டெத் அண்ட் டியூபல் இன்ஃபர்டிலிட்டி வந்து இருக்கும். இதனால வந்து சைக்கலாஜிக்கல் சீக்குவலாக அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட், சால்ஃபென்ஜோஸ்டாட்டமி, ரிமூவல் ஆஃப் ப்ரெக்னன்சி இஃப் வந்து பேபி வந்து 2 சென்டிமீட்டருக்கு கீழே தான் இருக்குதுன்னா, செக்மெண்டல் ரீசெக்ஷன் அண்ட் அனஸ்டோமோசிஸ் பண்ணலாம். அடுத்து வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ். அக்யூட் டார்ஷன் ஆஃப் ஒவேரியன் சிஸ்ட் வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ரப்சர் ஆஃப் அப்டாமன், கார்பஸ் லூட்டியம் சிஸ்ட் வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி மாதிரி இருக்கலாம். அண்ட் அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸையும் நம்ம வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சியா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். இதோட சைன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம். அப்டாமினல் ரிஜிடிட்டி, இன்வாலண்டரி கார்டிங், சிவியர் டெண்டர்னஸ் அண்ட் ஹைப்போவோலமிக் ஷாக். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ப்ரெக்னன்சி இன் ஃபெலோப்பியன் டியூப். ஸோ அடுத்து வந்து ப்ரெக்னன்சி இன் ருடிமெண்ட்ரி ஹார்ன் எப்படி இருக்கும்னா, யூட்ரஸ்க்கு வந்து 2 ஹார்ன் இருக்கும். ஒன் வந்து வெல் டெவலப்டாகவும் அண்ட் அனதர் வந்து ருடிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ இந்த ஃபால்ஸ் டெசிடியூ எங்கே போயிடும்னா ஹார்ன்ஸ் தட் ஆர் புவர்லி டெவலப்டுக்குள்ளே போய் அந்த எக் வந்து டெவலப் ஆகிடும். அதாவது தான் ருடிமெண்ட்ரி ஹார்ன். ஸோ அங்கே போயிடுச்சுன்னா ரப்சர் தான் ஆகும் அந்த எக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி டயக்னோசிஸ் பண்ணலான்னா, பல்சிங் மாஸ் அலாங் சைடு என்லார்ஜ் யூட்ரஸ். ஸோ யூட்ரஸோட சைடில் வந்து ஒரு பல்சேட்டிங் மாஸ் வந்து ஃபீல் ஆகுது. ரவுண்ட் லிகமெண்ட் இன் த மீடியல் டியூரிங் டியூபல் ப்ரெக்னன்சி. ஸோ ரவுண்ட் லிகமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகிடுது மீடியலாக டியூரிங் த டியூபல் ப்ரெக்னன்சி. தேர்ட் வந்து பார்த்தோன்னா, இஃப் த எக் கெட்ஸ் implanted in the abdomen எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். fertilized ovum on the peritoneum wall வந்து ரீச் ஆகிடும். after tubal rupture it reimplants into the peritoneal cavity. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அப்டாமனுக்கு எப்படி போகும்னு பார்த்தா அது ஃபஸ்ட்டு டியூபல் இம்ப்ளான்டேஷன் தான் நடக்கும். அங்கே ரப்சர் ஆகிட்ட உடனே it reimplants into the peritoneal cavity. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டூட்ஃபோர்ட் க்ரைட்டீரியாவில் பார்த்தோன்னா முதல்ல ப்ரெக்னன்சிக்கான எவிடன்ஸே இருக்காது. செகண்ட் வந்து நோ யூட்ரோ பிளசென்டல் ஃப்ளூவிட். ஸோ யூட்ரஸ் பிளசென்டல் ஃப்ளூவிட் வந்து அப்டாமினல் ப்ரெக்னன்சியில் இருக்காது. ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, அன்கம்ஃபர்டபுள், நாஷியா, வாமிட்டிங், ஃப்ளாட்டுலன்ஸ், கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஜிஐடி எஃபெக்ட் ஆகிறதுனால. ஃபீட்டல் மூமெண்ட் காசஸ் பெயின், ஏன்னா வந்து அது அப்டாமனில் இருக்கனால. பேக்ஸ்டன் ஹிக்ஸ் ஆப்சன்ஸ் இருக்கும். பெல்விக் எக்ஸாமினேஷனில் சர்விக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும். ஃபீட்டஸ் இஸ் அன்யூஷுவலி ஹை. ஸோ யூட்ரஸில் இல்லாமல் அதை விட ஹையாக அப்டாமனில் இருக்கனால. இதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறோன்னா, அல்ட்ராசவுண்ட் எடுக்கும்போது நோ கிளியர் யூட்ரைன் ஷேடோ, ஆப்சன்ஸ் ஆஃப் மயோமெட்ரியல் டிஷ்யூ பிட்வீன் த பிளாடர் அண்ட் இன் ப்ரெக்னன்சி. ஸோ ட்ரீட்மெண்ட் இதுக்கு என்னென்னா சர்ஜரி தான் ஒரே ட்ரீட்மெண்ட்டு. அண்ட் ஃபோர்த் டைப் பார்த்தோன்னா ஒவேரியன் ப்ரெக்னன்சி. ஸோ ஓவரிஸ் வரைக்கும் அந்த எக் டெவலப் ஆகி அங்கே வந்து இம்ப்ளான்ட் ஆகிடுறது வந்து வெரி ரேர். Fertilization occurs in the Graafian follicle and the fertilized ovum implants in the ovarian tissue. ஸோ ஓவேரியன் டிஷ்யூலேயே ஸ்ட்ரெயிட்டாக போய் அது இம்ப்ளான்ட் ஆகிடுது. அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஃபெலோப்பியன் டியூப் ஆன் தி அஃபெக்டட் சைடு வந்து இன்டாக்டாக இருக்கும். ஜெஸ்டேஷனல் சாக் ஆன் ஓவரி.
ஸோ அந்த சாக் அது வளர வளர அந்த சாக் வந்து யூட்ரஸ் ஊம்புக்கு வராமல் ஒவேரியிலே இருக்கும். ஜெஸ்டேஷனல் சாக் கனெக்டட் டு யூட்ரஸ் பை தி ஓவேரியன் லிகமெண்டால தான் அது கனெக்டடாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா cervical pregnancy. ஸோ இன்க்ரீஸ்ட் இன் தி ரிசல்ட் ஆஃப் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறனால சர்விக்ஸ்லேயே வந்து ப்ரெக்னன்சி வந்து இம்ப்ளான்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எண்டோசர்விக்ஸ் எரோடட் பை த ட்ரோபோபிளாஸ்ட். ஸோ சர்விக்கோட ஒரு லேயர் வந்து இந்த ட்ரோபோபிளாஸ்டால் இரோட் ஆகிடுது. பெயின்லெஸ் வெஜைனல் ப்ளீடிங் இருக்கும். இது எப்படி டயக்னோஸ் பண்ணுறோன்னா யூட்ரஸ் இஸ் எம்டி, ஜெஸ்டேஷனல் சாக் அட் தி cervical லெவல். ஸோ அது ஜெஸ்டேஷனல் சாக் வந்து சர்விக்ஸில் தானே இருக்குது, ஏன்னா cervical ப்ரெக்னென்சினால. ஸோ டயக்னோசிஸ் பார்த்தோன்னா ஓகே, அது க்ரைட்டீரியா பார்த்தோன்னா யூட்ரஸ் இஸ் ஸ்மாலர் தென் தி டிஸ்டெண்டட் சர்விக்ஸ், internal os is not dilated, external os opens cavities, non-productive placental tissue. ஏன்னா இது எதுவுமே யூட்ரஸில் இல்லாதனால சர்விக்ஸில் வந்து பிளசென்டல் டிஷ்யூ அண்ட் இன்டர்னல் ஆஸ் வந்து டைலேட் ஆகாமல் இருக்குது. இப்போ எக்டோபிக் ப்ரெக்னென்சிக்கு ஹோமியோபதிக் தெரப்பியூட்டிக்ஸ் பார்த்தோன்னா சாமமில்லா அண்ட் பெல்லடோனா கொடுக்கலாம். சாமமில்லாவில் வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சி வித் கிரிப்பிங் பெயின் பிஹைண்ட் த நேவல் அண்ட் ஸ்மால் பேக் ஏக்ஸ் வந்து இருக்கும். இன்டாலரபிள் ஃப்ளாட்டுலன்ஸ் அண்ட் அப்டாமன் இருக்கும். பெல்லடோனால சிவியர் பெயின், பவுல்ஸ் ஃபீல் கிளச்ட் பை ஹேண்ட், அக்ரவேஷன் வந்து ஜார் ஆர் ப்ரெஷர், clawing pain around the navel, bloating feeling and discomfort இருக்கும். ஸோ எக்டோபிக் ப்ரெக்னென்சிக்கு இந்த 2 ட்ரக்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.